எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுக்களையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். எலிசா எதையும் மறைக்காமல் தெளிவாக பேசுகிறவர். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்று சொல்லுகிறான். ஆகாபும் ஏசபேலும் செல்வ செழிப்போடு இருந்தபோது அவர்கள் கர்த்தரை தேடாமல் பாகாலை தேடினார்கள். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்போது இஸ்ரவேலின் இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் இப்போது பாகாலின் தீர்க்கதரிசிகளிடத்தில் போகாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவினிடத்தில் வருகிறான். யோராம் தனக்கு கஷ்டம் வரும்போது கர்த்தரை நினைக்கிறான். தான் செழித்திருக்கும் போது அவன் கர்த்தரை மறக்கிறான். மாம்சமும் இந்த பிரபஞ்சமும் யோராமை ஆளுகை செய்கிறது. மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? எசேக்கியேல் 14:3. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் எலிசாவின் வார்த்தைகளை கேட்டு கோபப்படவில்லை, சோர்ந்து போகவில்லை. யோராம் ராஜா எலிசாவிடம் மிகவும் பணிவாக பேசுகிறான். எலிசா யோராமை பாகாலின் தீர்க்கதரிசிகளிடத்தில் போகச் சொல்லுகிறார். அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் எலிசாவிடத்தில், அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்காக வரவழைக்கவில்லை. மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும் என்று யோராம் சுயமாய் தீர்மானம் பண்ணினான். தன்னோடு கூட வருமாறு அவன் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தையும் ஏதோமின் ராஜாவையும் கேட்டுக்கொண்டான். யோராம் தான் செய்த காரியத்தை கர்த்தர் செய்ததாக சொல்லுகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறவன். அவன் ஒரு துன்மார்க்கன். எலிசா யோராமோடு முகமுகமாய் பேசுகிறார். யோராமுடைய பொல்லாப்புகளின் நிமித்தமாக எலிசா அவனை கடிந்து கொள்கிறார். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை நோக்கி, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். யோராம் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா. எலிசாவோ இஸ்ரவேல் ராஜ்யத்திலுள்ள ஒரு பிரஜை. இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோரும் ராஜாவை கனம் பண்ணுவது போல எலிசாவும் ராஜாவாகிய யோராமை கனம் பண்ண வேண்டும். எலிசாவோ கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். எலிசாவின் மனதில் யோராமின் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தாலும் யோராமின் பொல்லாப்புகளின் நிமித்தமாக எலிசா அவனை கர்த்தருடைய நாமத்தினால் கடிந்து கொள்கிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் வார்த்தைகளை பொறுமையாய் செவி கொடுத்து கேட்கிறார். பகாலின் தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்னும் விருப்பம் யோராமிடத்தில் இல்லை.
யோராம் கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக தன்னோடு கூட இருக்கிற யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அழிந்து போகக்கூடாது என்று யோராம் எதிர்பார்க்கிறான். யோராம் எலிசாவிடத்தில் தன்னோடு கூட இருக்கிற மற்ற 2 ராஜாக்களுக்காக பரிந்து பேசுகிறான். தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. எலிசா யோராமிடத்தில், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று தெளிவாக சொல்லுகிறார். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமின் நிமித்தம் கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் நிமித்தமாக கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். எலிசா தனக்கு முன்பாக நிற்கிற ராஜாக்களிடத்தில், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்குகிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் இங்கு பயன்படுத்தப்படுகிறான். இதற்கான விளக்கம் தெரியவில்லை. ஒருவேளை சுரமண்டல இசையை கேட்கும்போது தீர்க்கதரிசிகளுடைய மனது பக்குவமடையலாம். கர்த்தருடைய வார்த்தையை கூறுவதற்கு இந்த இசை உதவி புரியலாம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் தங்களுடைய கலாசாலைகளில் இசையையும் சங்கீதங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள். இதனால் தீர்க்க தரிசனத்தில் இசை முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுபோலவே பிரசங்கம் பண்ணுகிறவர்களையும் சங்கீதமும் நல்ல இசையும் உற்சாகப்படுத்தும். எலிசா கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனாலும் எலிசாவின் மனதிலே அமைதியும் ஆறுதலும் இல்லை. அவர் தனக்கு முன்பாக நிற்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை பார்க்கும்போது ஆகாபின் பாவங்களும் ஏசபேலின் பாவங்களும் எலிசாவின் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது. எலிசா கர்த்தர் மீதுள்ள பக்தி வைராக்கியத்தினால் யோராமுக்கு விரோதமாக கோபமான வார்த்தைகளை சொல்லுகிறார். எலிசாவின் மனதிலே ஆறுதலும் சமாதானமும் வேண்டுமென்றால் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் அவருக்கு முன்பாக இனிமையான பாடலை இசைக்க வேண்டும். அப்போது எலிசாவின் மனதில் சமாதானம் உண்டாகும். சுரமண்டலக்காரன் எலிசாவுக்கு முன்பாக சங்கீதங்களை பாட வேண்டும். அப்போது எலிசாவின் ஆவி கர்த்தருக்குள் உற்சாகமாய் இருக்கும். தெய்வீக இசையும் பக்தி பாடல்களும் நம்முடைய மனதிற்கு ஆறுதலை தரும். நம்முடைய இருதயத்தின் குழப்பங்கள் நீங்கும். அங்கே சமாதானம் உண்டாகும். நாம் முழு மனதோடு கர்த்தரை தியானிப்பதற்கு தெய்வீக இசை உதவி செய்யும். சுரமண்டல வாத்தியக்காரன் எலிசாவுக்கு முன்பாக வந்து வாசித்த போது எலிசா கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் இறங்கி வருகிறது. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் அவனோடு கூட இருக்கிற மற்ற ராஜாக்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எலிசா அவர்களை நோக்கி, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் சேனைகளையும் ஏதோமியரையும் இந்த பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுமாறு எலிசா கூறுகிறார். காற்றும் மழையும் இல்லாமல் கர்த்தர் இந்த வாய்க்கால்களில் தண்ணீரை நிரப்புவார். ஏதோமின் வழியாக தண்ணீர் வருகிறது. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிற ராஜாக்களுக்கு ஆறுதலான செய்தி சொல்லப்படுகிறது. அவர்கள் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு சீக்கிரத்தில் தண்ணீர் கிடைக்கும். 3 ராஜாக்களும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன பிரகாரமாக இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். கர்த்தரே அற்புதத்தை செய்கிறவர். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வேலைகளை நாம் செய்ய வேண்டும். தாம் செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். எலிசா 3 ராஜாக்களிடமும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லிவிட்டு இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் என்றும் சொல்லுகிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. 3 ராஜாக்களும் காற்றையும் காண மாட்டார்கள், மழையையும் காண மாட்டார்கள். ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் எங்கே இருந்து வரும் என்பது அவர்களுக்கு தெரியாது. பள்ளத்தாக்கிலே தண்ணீரை நிரப்புவது கர்த்தருடைய காரியம்.
கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். சங்கீதம் 68:9. கர்த்தர் பொதுவாக மழையை சம்பூர்ணமாக பெய்ய பண்ணி பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புவார். எங்கு மழை பெய்யாமலேயே பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படுகிறது. வனாந்தரத்தின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய அற்புதம் நடைபெறுகிறது. 3 ராஜாக்களும் மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். இந்த யுத்தத்திலே இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதற்கு இந்த அற்புதம் அடையாளமாகவும் அச்சாரமாகவும் இருக்கிறது. கர்த்தர் மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார் என்று எலிசா 3 ராஜாக்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். எலிசா 3 ராஜாக்களையும் நோக்கி, நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல் மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஏதோமின் வனாந்திரத்திலே இஸ்ரவேலின் இராணுவத்திற்கும் யூதாவின் இராணுவத்திற்கும் ஏதோமின் இராணுவத்திற்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லை. இவர்கள் மோவாபியரின் கையில் சிக்கிக்கொள்ளும் ஆபத்தில் இருந்தார்கள். கர்த்தரோ இந்த ஆபத்தில் இருந்து அவர்களை மீட்டுக் கொள்கிறார். அவர்கள் அழிந்து போகாமல் அவர்களை பாதுகாக்கிறார். கர்த்தர் மோவாபியரையும் அவருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். மோவாபியருக்கு விரோதமான யுத்தத்திலே 3 ராஜாக்களுக்கும் வெற்றி கிடைக்கிறது. மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அவனுடைய கலகம் ஒடுக்கப்படும். அவன் மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு கப்பம் செலுத்துவான்.